வணக்கம் எல்லாம் வெல்கம் டு Mgms தமிழ். ஸோ இவர் இன்னைக்கு எங்கேருந்து வந்து ப்ரோ, எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? மதுராந்தாக்கம். தாண்டி மேல்மருவத்தை தாண்டி இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர். 180 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்திருக்காரு முடி வெட்டுறதுக்கு. காலைல எத்தனை மணிக்கு ஏறினீங்க பஸ்ஸு? 10 மணிக்கு. காலைல 10 மணிக்கு ஏறினாரு. இப்போ மணி 3 மணி ஆகுது மதியம். மழை வேற ஓரளவு லைட்டாக தான் பெய்யுது. இருந்தாலும் அவ்வளோ அளவு வந்து முடி வெட்ட வந்துருக்காரு. ஸோ இப்போ சூப்பராக ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ப்ரோ ஹேர் கட் பண்ணலாம்? டபுள் சைடு தான். டபுள் சைடா? ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ சொல்லுங்கள், அந்த மாதிரி செஞ்சிடலாம். பின்னாடி வந்து நார்மலாக வெட்டாக போகிறோம். பின்னாடி நார்மலாக விட்டு சைடில் வந்து அப்படியே பாக்ஸ்லேயே, ஆனால் பின்னாடி வந்து அந்த பாக்ஸ் தெரியக்கூடாது, அப்படி தானே? ஓகே. ஸோ இப்போ இருக்க கட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபயரும் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். சைடில் என்ன ப்ரோ கட்டிங்? 15 நாள். ஆமாம், 15 days தான் நிற்கும். அதுக்கப்புறம் நார்மலாகிடும். இருக்கிற முடி அப்படியே படுத்துக்கும். நிறைய பேர் வந்து 1 மாதம் நிற்கும், லைஃப் லாங் நிற்குமாலாம் கேட்பாங்க. எங்கே போனாலும் சரி, அதிகபட்சம் 20 நாள். அதை அப்படியே மெயின்டைன் பண்ண கரெக்டாக. அப்படியே நீங்கள் இன்னும் இந்த ஃபயர் கட்டிங் பண்ணி இன்னும் ஜெல்லு போட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக நிற்கும். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பிசுறு கூட வராது. அது யூஸ் பண்ண அவசியம் இல்லை, யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். லெவல் எக்ஸ் போடுங்க, அது மாதிரி போட்டு இல்லைங்க 1 பாயிண்ட் அப்புறம்னால. சரி, ஓகே. ஸோ 1 பாயிண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பாயிண்ட் போடுறோம். பேக்கில் நம்ம மீடியமாக சிசர்லேயே தான் பண்ண போகிறோம். மூணு சைட்டாக ஒரு பஸ் ஏறினேன். அந்த பஸ்ஸு சுற்றி போக சொல்லிட்டு சங்கராபுரம் இறங்கிட்டேன். சங்கரம் மாற்றி இறங்கிட்டீங்களா? அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது டைம் ஆகும் சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த டேரெக்டாக மேப்பில் போயிருந்தாவே ஒரிஜினல் ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி எப்படி வந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஊரும் சொல்லியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். மேப்பில் பார்த்தீங்க, ஆனால் ஃபோன் நம்பர் பார்க்கல. இல்லை, யூடியூப்பில் ஒரு ஃபோன் நம்பர்.
அதான் ட்ரை பண்ணி வந்தேன், ரீசார்ஜ் பண்ணேன். இல்லை ப்ரோ, அது நிறைய பேர் கால் பண்ணி தான் இது பண்ணுறான். ஆனால் மேப் அங்கேருந்தே பார்த்துட்டிங்களா அவங்க ஊர்லேயே? அது மேப்லேயே நம்ம பார்த்த ஃபோன் நம்பர் எல்லோரும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. மேப்பில் ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்க கடை இந்த மாதிரி வச்சுருந்தா. ஸோ இவருக்கு வந்து இப்போ பேடு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஹைலைட் பண்ணி அழகாக சேப் வைக்க போகிறோம். ஸோ பேடெலாம் இந்த ஃபினிஷிங் டெஸ்ட் முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வந்து பிளேடு ஹைலைட்டும் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதா? நான் வந்து இதுக்கு ஃபயர் கட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா முடியும் மாற்றி போடுவாங்க. ஃப்ரெண்டில் மட்டும் பேக்கில் அடுத்து வச்சுக்கோங்க. வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டிங்லாம் முடிச்சுட்டு பேடு ஹைலைட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் ஒரு சுட்ட முடி ஃபயர் பண்ணால் பெருசாக அந்தளவுக்கு சூட் ஆகலை. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி விட்ருக்கேன். ஸோ அதனால் முடி வந்து இப்படி இப்போ நீட்டாக இருக்குது. இது வந்து டெம்பரரி ஸ்ட்ரைட்டிங் தான். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரோ ஓகே? நல்லா வந்து சுட்ட முடி சாட்டிஸ்ஃபை ஆகலை இவருக்கு அந்த ஃபயருக்கு மட்டும். மற்றபடி எல்லாம் கட்டிங் ஓகேவா? ஸோ இந்த ஹேர் கட்டிங் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.